என்னதான் பண்ணுறாலும் தூக்கத்துலேருந்து எழும்புறது ரொம்ப கஷ்டம். நான் ரெடி ஆகிட்டேன், பட் யாருமே வரையில. வெளியே போக முடியலடா, ஜெயில் மாதிரி இருக்குது. உனக்கெல்லாம் வெக்கமானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? சூடு இருக்குது, சொரணை இல்ல. என் மேல உனக்கு கருணை இல்ல. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ டைம் ரொம்ப சீக்கிரம் எழுப்பிட்டு, இது எனக்கு ரொம்ப சீக்கிரம் தான். ரீசன் ஃபேமிலியாக இன்றைக்கி ரொம்ப தூரம் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஏர்லியாக எழும்பி ரெடி ஆகணும்னு நினச்சேன். எழும்ப முடியல, இருந்தாலும் இது ஏர்லி தான். என்னதான் பண்ணுறாலும் தூக்கத்துலேருந்து எழும்புறது ரொம்ப கஷ்டம். ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கம்மா. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குது, என்ன ஸ்பெஷல் டே, என்னெல்லாம் இங்கே நாம் தெரிஞ்சுக்க போகிறோம், அறிஞ்சிக்க போகிறோம், பார்க்க போகிறோம் அப்படின்றத அப்புறமா பார்க்கலாம். இப்போது ரெடி ஆகிட்டு வருவோம். லெட்ஸ் கோ. நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ ஏர்லியாக எழுந்தினது ரொம்ப நல்லதுக்காக போயிட்டு. ஆனால் இருந்தாலும் நான் ரெடி ஆகிட்டேன், பட் யாருமே வரையில. பொதுவாக நான் லேட் ஆகிற டைம் அவங்க எல்லாருமே சீக்கிரம் வந்துடுவாங்க. இப்போ நான் இன்றைக்கி சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டேன், பட் யாருமே வரையில. நாங்கள் வற்றாப்பளை கோயிலுக்கு தான் போக போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஃபேமிலியாக ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்புன்னு சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு நேர்த்திக்கடன் செய்கிறதுக்காக தான் போக போகிறோம் எல்லாருமே. பஸ்ஸும் இன்னும் வரையில, ஆனால் நான் ரெடி ஆகிட்டேன். வெயிட் பண்ணி தான் இருந்து பார்க்கணும். எப்போ நான் சீக்கிரமாக விழிக்கிறேனோ அப்போக்கு யாருமே வர மாட்டாங்க. ஓப்பனிங் சீன்லேயே அவமானமா? பரவாயில்ல, கொஞ்சம் சீக்கிரமாக எழும்பும்போது நல்லா தான் இருக்கு. ஸோ இன்றைக்கு கோயிலுக்கு போகிறோம். ஸோ என்னென்ன நடக்குது, என்ன விஷயங்கள், என்ன ஒரு அனுபவம் கிடைக்குது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வெயிட் அண்ட் வாட்ச். பஸ் எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, நாங்களும் பஸ்ஸில் ஏறுறது மட்டும்தான் மிச்சமாக இருந்துச்சு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். சரி, பஸ்ஸில் ஏறிட்டு எனக்கான சீட்டை நான் தேடி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கணும். ஏன்னா பஸ் பயணத்தில் எனக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நான் வீடியோவில் அப்புறமா சொல்கிறேன். பிறகு அதுக்கப்புறமா என்னோடய செல்லக்குட்டி நானும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை செட் பண்ணி போட்டு இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் ஃபன் பண்ணணும் இல்லையா போகும்போது. அதனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் சீட் பார்த்து உட்காந்துட்டோம். எங்களோட லைஃப்பில் வேலை, ஃபோன், ஸ்ட்ரெஸ் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற இந்த மாதிரியான சின்ன சின்ன நேரங்கள் தான் அப்புறம் நினைக்கும்போது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். பஸ் பயணம் எவ்வளோ நேரம் அப்படின்றது முக்கியம் இல்லை, யார் கூட பயணம் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஃபேமிலியோட சிரிப்பு, பேசுகிற இந்த மூமெண்ட்ஸ், சேர்ந்து போகிற இந்த அனுபவங்கள் தான் லைஃபோட ரியல் ஹாப்பினஸ்ஸே. இப்படியான ஒரு சேஞ்ச் கிடைக்கணும் அப்படின்னா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்படியே எங்களோட பயணமும் ஆரம்பிச்சிட்டு எல்லாருமே செம்ம ஹாப்பி மூடில் இருக்காங்க. நான் இந்த ஜன்னல் சீட் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது இந்த சீட்டோட பவுன்ஸ் பேக்கேஜை வெயில் தான் வாங்கியிருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் காற்று கூல் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் இந்த வெயில் இல்லைடா ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரெண்டுக்கும் இடையில் மாட்டிட்டனோ அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன்.
ஏன்னா இந்த வெயில் வந்து என்னை விடுற மாதிரியே இல்லை, என்னோடய ஃபேஸ்லேயே டிரெக்டாக பிடிக்குது. ஒரு பக்கம் ஏசியே இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஏர், இன்னொரு பக்கம் சன் ஃப்ரீயாக டேன் கொடுக்குது. அதுக்கப்புறமா ஜவிதா வந்து ஜன்னலில் இருக்கிற ஸ்க்ரீனை வந்து எனக்கு கொஞ்சம் சேஃப்டியாக பின் பண்ணி விட்டா. அதுக்கு பிறகு தான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருந்துச்சு, வெயிலில் இருந்து நான் தப்பிச்சேன். என்ன ஒரு காமெடியண்டா, பஸ்ஸில் ஏறினதுல இருந்து என்னோடய தலைமுடி என்னோடய பேச்சியே கேட்கல. என்னோட தலைமுடி தான் அப்படின்ட்டு பார்த்தா அங்கே இருக்கிறவங்க தலைமுடி எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. சரி, இன்றைக்கு தான் உன்னால் ஆட்டம் போட முடியும், ஆட்டம் போட்டுக்கோ அப்படின்ட்டு நானும் பேசாமல் விட்டுட்டேன். சரி, இப்படியே இருக்க உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, நான் பஸ்ஸில் போகும்போது எனக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுண்டு. அது என்னென்னா, தலை சுற்றி வாமிட் பண்ணுற பழக்கம் இருக்குது. அதனாலேயே நான் பஸ்ஸில் ஏறின ஒரு கொஞ்ச நேரத்தாலேயே தூங்கிடுற பழக்கம் இருக்குது. அது ஒரு டேலண்ட்னு சொல்கிறதா இல்லை வீக்னஸ்ன்னு சொல்கிறதாண்டு தெரியல. ஏன்னா கண்ணை மூடினாலே தூக்கம் வந்துடும். இன்றைக்கும் அப்படித்தான், முடிஞ்ச அளவு ஏதோ தாக்கு பிடிச்சேன், பட் முடியாத கட்டத்தில் தூங்கிட்டேன். என்ன பண்ணுறது, என்னோட நிலை அப்படியா போச்சு. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கினதுக்கு அப்புறமா அம்மா வந்து எழுப்பினாங்க, கோயில் பக்கத்தில் வந்துட்டு அப்படின்னு. சரி, நானும் எழும்பி கொஞ்சம் டச்சப் பண்ணி ரெடி ஆகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்து கோயிலுக்கு அப்படின்னு 2 மணி தேலம் எடுக்கும். ஸோ போகிற டைமுக்குள்ளேயே பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம், ஏன்னா தோடு கூட போடாமல் தான் போனேன். ஸோ கோயில் பக்கத்தில் வந்துட்டேன்னு சொன்னதால் நான் எழும்பி ரெடி ஆகினேன். தூங்கியும் எழும்பியாச்சு, பக்கத்தில் கோயிலும் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜன்னலையே பார்த்து கொண்டிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, இந்த அழகை பார்க்குறதுக்கு 2 கண்கள் போதாமையே இருந்துச்சு. அதுலேயும் இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 90s வந்த சாங்ஸ் தான் போட்டிருந்துச்சு. இந்த பாடலோட ஜன்னல் கரையில் இருந்து இந்த அழகான இந்த வியூவை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். உங்களுக்கும் காமிக்கிறேன் பாருங்கள். சாங்ஸ் போட முடியாது, அதனால் இந்த பிஜிஎத்தை போட்டு இந்த அழகை காட்டிட்டேன். இந்த இயற்கையுடைய விசித்திரத்தை பார்த்துட்டே கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டேன்.
பஸ்ஸில் இருந்து இறங்கின உடனேயே எல்லா பொருளையும் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஏனடா அப்படின்ட்டு பார்த்தா நாங்கள் வந்த நேரம் என்னமோ தெரியல, நாங்கள் பொங்குறதுக்கு எங்களுக்கு இடம் கிடைக்கல. அதனால் எங்கே பொங்குறேன்னு தெரியாமல் தேடிட்டு இருக்க. எங்கிருந்தோ ஒரு புண்ணியமாக வந்தால் சரி நாங்கள் பொங்கல் முடிச்சுட்டு நீங்கள் அதில் பொங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் பொங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இடம் கிடைச்சது என்னமோ சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன கிடைச்ச இடம் வந்து சரியான வெயிலாக இருந்தது. பொங்கறதுக்கண்டே ஒரு இடம் கிடக்குதாம். ஆனால் இன்றைக்கி சரியான சன நெருக்கடியாக இருந்ததால் எங்களுக்கு வெளியில் தான் கிடைச்சிச்சு இடம். எங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே நிறைய பேர் வந்து தங்களுடைய நேர்த்து கடனை செய்துட்டு இருந்தாங்க. அதனால் நாங்களும் ஒரு இடத்துல எங்களுடைய பொங்கலை வந்து நாங்களும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் நிற்க முடியல, சரியான வெயில், சுத்த வர ஒரே புகையாக இருந்துச்சு. சொல்லப்போனால் மூச்செடுக்கவே சரியான கஷ்டமாக இருந்துச்சு. சரி நானும் ஜவியும் எங்கேயாவது போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்க எங்களுக்கு ஒரு வேலை வந்துச்சு. கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த தேங்காயை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அது சிம்பிள் விஷயம் தானே, இங்கே தான் எங்களுக்கு சதி பண்ணிட்டு சரி கோயிலுக்குள்ளே போயிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா கோயிலுக்கு போகிற பாதை ஃபுல்லாகவே மணல், சரியான வெயில். அப்போ தான் தோணிச்சு மரம் வளர்ப்போம் பலன் பெறுவோம் அப்படின்ட்டு. சரி என்ன செய்யறது, ஒரே ஓட்டம்தான். ஒரு மாதிரி ஒரு நிழலான மரத்தை தேடி பிடிச்சிட்டோம். இன்னொருத்தங்க இருந்தவங்க அவங்க எழும்பி போன கேப்பில் நாங்கள் போய் அந்த இடத்த பிடிச்சிட்டோம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு, என்ன ஒரு ஆனந்தம் தெரியுமா அந்த இடம் கிடைச்சதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு அகோரமாக இருந்துச்சு வெயில். மரங்கள் எல்லாமே தூர இருக்கிறதால தூர போய் இருக்க முடியாது, பக்கத்தில் பொங்கல் நடக்குது. ஸோ பக்கத்துலேயே இருக்கலாம் அப்படின்ட்டு போட்டு நாங்கள் அந்த மரத்துக்கு கீழே இருந்துட்டோம். வேறு எங்கேயுமே எழும்பி போகிறதுக்கு மைண்ட் செட்டே இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்தேன், ஆனால் முடியலை. அந்த அளவுக்கு வெயில் போட்டு வாட்டி எடுத்துச்சு. இப்படியே பேசிகிட்டு இருக்க பொங்கலும் முடிஞ்சது. அந்த படையல் எடுத்துட்டு மறுபடியும் கோயிலுக்குள்ளே போகணும். உண்மையாகவே சொல்ல போனால் தீயில மிதிக்கிற மாதிரி தான் இருந்தது. சரி ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே கோயிலுக்குள்ளே போகத்தான் வேணும். எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு திருப்பவும் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். என்னப்பா இது அப்போ உள்ளே போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமி தரிசனம் முடிச்சதுக்கப்புறமா அந்த கண்ணகி அம்மன் கோயிலில் வந்து வெற்றிலையில் குங்குமம் கொடுக்குற வழக்கம் இருக்காம். ஸோ அக்கா சொன்னால் அதை நீயும் போய் வாங்கு அப்படின்ட்டு. எனக்கு இது ஃபஸ்ட் டைம். ஸோ நானும் போய் அந்த குங்குமம் வாங்கினேன். ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா ஒரே மங்களகரமாக இருந்துச்சு. சரி அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமி தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டேன். பூஜை எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு பிறகு எல்லாருமே கொஞ்சம் நேரம் இருந்து பேசிட்டு அங்கே இருக்கிற கடைகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு நடக்க தொடங்கிட்டோம். நடக்க தொடங்கினதுக்கு அப்புறமா தான் நான் யோசித்தேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்ட்டு. ஏண்டா சூரிய பகவானுக்கு என்ன கோபமோ தெரியல, லெஃப்ட் ரைட்டு போட்டு தாக்கிட்டே இருக்காரு. வெளியே போக முடியலடா, ஜெயில் மாதிரி இருக்குது. உனக்கெல்லாம் வெக்கமானம் சூடு சொரணை எதுவுமே கிடையாதா? சூடு இருக்குது, சொரணை இல்லை. என் மேல உனக்கு கருணை இல்லை. இப்படியெல்லாம் திட்டணும் போல் இருந்துச்சு. திட்டி என்ன பிரயோசனம், வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு கடைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ரொம்ப தூரத்துலேயும் வந்து கடைகள் எல்லாமே போட்டிருந்தாங்க. சரி வந்துட்டோம், அதையும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேயும் போய் பார்த்தோம். நாங்கள் கடைகளை பார்த்து கொண்டிருக்கும் போதே பஸ்ஸும் கிளம்பிட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக சரி எங்களுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம்.
இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக போச்சுது. கண்ணகி அம்மன் அருள் கிடைச்சிச்சோ இல்லையோ, நல்லபடியாக சூரிய பகவானுடைய அருள் எனக்கு நல்லாவே கிடைச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.